செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான பிப்ரவரி மாதம் 28 புதன்கிழமை உங்களை வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 28 அதிகாரம் 18 உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். Whoso walketh uprightly shall be saved. பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது யார் ரட்சிக்கப்படுகின்றார்கள்? ரட்சிப்பு என்றால் என்ன? புதிய ஏற்பாடு மிகப்பெரிய அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. இயேசுவே ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். இங்கே மேலும் ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் தூர பார்வையோடு எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உண்மையும் உத்தமமுமான வாழ்க்கை, மகிழ்ச்சியும் பரிசுத்தமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை. யார் ரட்சிக்கப்படுவார்கள்? யார் விடுதலை பெறுவார்கள்? யார் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்வார்கள்? உத்தமனாய் நடக்கிறவன். தொடர்ச்சியான வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். மாறுபாடான மனிதன் தன் வாழ்க்கையிலே உத்தமத்தை கைவிட்டு விட்டு விருப்பத்திற்கு இணங்க மாறுபாடான வாழ்க்கையை வாழ்கிற ஜனங்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, மாறுபாடான இந்த பொல்லாத சந்ததியை விட்டு விலகி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சந்ததி, இந்த தலைமுறை ஒரு பொல்லாத தலைமுறை, மாறுபாடு நிறைந்த, உத்தமம் இல்லாத, நீதியும் நேர்மையும் அற்ற ஜனங்கள் வாழ்கின்ற ஒரு தலைமுறை. நாம் எப்படி வாழ வேண்டும்? பைபிள் சொல்லுகிறபடி நாம் உத்தமமாய் வாழ வேண்டும். உத்தமம், எல்லாவற்றிலும் உத்தமம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரம், நமக்கு கொடுத்த திறமைகள், நமக்கு கொடுத்த தாளந்துகள், நமக்கு கொடுத்த பணங்கள், நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களிலும் நேர்மை, உத்தமமாய் நடக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். எல்லாவற்றிலும் உத்தமம். வீட்டிலே உத்தமம், தெருவிலே உத்தமம், படிக்கிற பள்ளிக்கூடத்திலே உத்தமம், கல்லூரியிலே உத்தமம், திருச்சபையிலே ஒரு உத்தமம், சமுதாயத்திலே உத்தமம், நாம் செய்கின்ற சகல பணிகளிலும் உத்தமம். அப்படி நாம் உத்தமமாய் நடந்தால் நிச்சயம் ரட்சிக்கப்படுவோம். ஒருவேளை உலகம் சொல்லலாம், இவர் இவ்வளவு நேர்மையான மனிதனாய் இருக்கிறானே, இவனை யார் இப்படி வாழச் சொல்லுகிறார்? பிழைக்க தெரியாதவன் என்று. உத்தமமாய் நடக்கிறவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று உலகம் நமக்கு பழி சுமத்தும், பட்டம் கொடுக்கும். ஆனால் பரலோகம் நம்முடைய உத்தமத்தை அங்கீகரிக்கும். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு நல்ல நாள். உத்தமமாய் நடப்போம், ரட்சிக்கப்படுவோம். God bless you.